கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய ஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். அநேக ஆசீர்வாதத்தை தடையா இருக்கிறன்னு சொல்லுவார்கள். ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோதான் வைத்திருக்கிறார். என் சாபம், என் தலையெழுத்து, நான் என்ன சொன்னாலும் அது ஆசீர்வாதமாய் மாற மாட்டேங்குது அப்படின்னு கேட்காங்க. ஆனால் சில பேர் விசுவாசமாக இருப்பார்கள், சில பேர் அற்ப விசுவாசமாக இருப்பார்கள், சில பேர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாங்க, சில பேர் எப்பொழுதுமே தோல்வியான வார்த்தை பேசுவார்கள். அநேக மனுஷருடைய குண அதிசயங்களை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம்? இளம் வயசுலே ஏன் அகல மரணம் ஆகிறோம்? ஏன் சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க எனக்கு நிறைய விரோதி இருக்காங்க பாஸ்டர், பிள்ளி சுனியம் பண்ணாங்க, என் தொழிலுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள். எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள், அதை பிரியப்படுத்துறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள், அந்த கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறதாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்து போயிடுவேன், நான் தூக்கு தான் செத்து போவேன், தூக்குல தான் சாவேன். கணவன் மனைக்கு சண்டை போட்டு சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவேன், நீ அடிபட்டு போவ, நான் தான் முந்தி போவேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஆசீர்வாதத்தை காரணமே, சாபத்தினுடைய காரணமே நம்ம நாவை காத்துக்கொள்ளணும். நம்ம வாயில சொன்ன நடக்குமா? இந்த உலகத்துல தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது எல்லாருடைய காரியத்தை வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டார். காற்று உண்டாவதாக, இரவு உண்டாகுவதாக, பகல் உண்டாகுவதாக, அந்த வார்த்தையிலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷன் தாவீது கேட்கிறார், என் நாவுக்கு நீங்கள் காவல் வைங்க. நாவு இருக்கலே பார்த்தீங்கன்னா மோசமானது நாவு, வாயின் வார்த்தைகள். ஆபிரகாம் கர்த்தர் சொல்ல, நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன், யாரையும் சபிக்க சொல்லலை. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நான் உலக மனுஷன் பாஸ்டர், என் நாவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சகரியா என்ற ஒரு ஆசாரியர் தேவ ஊழியம் செய்த மனுஷன், ஆசாரிய கூடாரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி எலிசபெத், சகரே எலிசபெத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். இவர் எப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பார். ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் தூபம் காட்டி, நல்ல கேளுங்க, தேவனிடத்தில் தூதர்கள் மூலமாக பேசி கொண்டு இருக்க மனுஷன் சகரியா. வயது சென்றவுடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஜெப வேளையிலே தேவ தூதன் சகரிக்கு தோன்றி சில வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார் பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிப்போங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் வந்து தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, தூதன் சகரியை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத், உன் மனைவியான எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாராக. ஆனா சகரியா என்ன சொன்னார் பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 20 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, அப்பொழுது சகரியா தேவதூதனை பார்த்து, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியபடியினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் உனக்கு குழந்தை கத்த தர வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிரு. நீ பேசக்கூடாத ஊமையா இருந்து வாயை கட்டிட்டு போயிட்டார் இந்த காபில தூதர். யாருங்க?
தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் கர்த்தர் தூதனை அனுப்பியும் நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியும் இது சாத்தியமாகாது, நானும் வயது சென்றவன், என் மனைவியும் கிளவி ஆயிட்டா, இது எப்படி நான் நம்புவேன்? அற்ப விசுவாசமாக சொன்னவனை அந்த தூதன் தேவன் சொன்ன கட்டளையை சொல்லிட்டு கடந்து போயிட்டார். சொல்லி என்ன பண்ணாரு, உனக்கு அந்த குழந்தை ஆண் குழந்தை யோவான் கொடுக்கிற வரைக்கும் உன் வாயை நான் கட்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்தானா, அந்த சகரியா ஊமையே ஆனார். இப்போ குழந்தை பிறந்துருச்சு. ஆண்டுடைய வார்த்தை பொய்யாகாது. ஏன்னா அவர் செய்த ஊழியத்துக்கு மகிமையிலே வயது சென்று குழந்தையை பிறந்துட்டாங்க. ஆனால் குழந்தை நல்லா பார்த்துக்கோங்க, குழந்தை பிறந்து 8 நாள் வரைக்கும் அந்த வாயை அவர் திறந்து விடவே இல்லை. ஆனால் அந்த எலிசபெத் வந்து சொல்கிறாங்க, இந்த மகனுக்கு என்னோட பையனுக்கு யோவான் பேர் வைக்கலாமா அப்படி சொல்லும்போது என்ன நடந்து பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 62 64 வசனம் வாசிக்கும். அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா. பேர் வச்சவன அந்த வாயை திறந்து விடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத காரணம் நம்ம சாபம் வேற வாயின் வார்த்தைகளை அடக்கப்படணும். வேதம் சொல்லுகிற நியாய தீர்ப்பிலே பேசப்பட வார்த்தைகள் அடக்கப்படுமாமா. எனக்கு ஆயிருமா, நான் செத்துருவனா, எனக்கு கிடைக்குமா, என் திருமணம் ஆகாதா, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருமா. இன்னைக்கு மரணமும் ஜீவனும் நாவினோட அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நல்லவன், என் நாவுக்கு நீங்கள் காவல் வைங்க. இன்னைக்கு உன் நாவில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நாவை காத்துக்கொள்ளணும். உன் சரீரம் எப்படியோ அதே போல் நாவை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த நாவுக்குள்ள விசுவாசமாக இருக்கே பேசுங்க. எனக்கு அடுத்து நடத்துவா, செய்வா, தப்பு வைப்பா, எனக்கு கிருபையை செய்வா. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசினா நம்பணும். அதை விசுவாசிங்க. இன்னைக்கு வரைக்கும் உன் நாவில் அற்ப விசுவாசமாக பேசியிருந்தா அதை மன்னிச்சுட்டு இனிமேல் விசுவாசமாக அறிக்கை செய்யுங்க. உன் நாவ தேவன் பரிசுத்தமாய் காத்து கொடுத்து கண்களை மூடி ஜீவிப்போம். இன்னைக்கு மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் வருகிறதப்பா. இன்னைக்கு அநேக வார்த்தையை தவறி விடுகிறார்களப்பா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சகரியா எலிசபெத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தேவனுடைய மகிமையிலே கூடாரத்திலே ஆசரிப்பு வேலை செய்த மகன் வாழ்க்கையிலும் இது வயது சென்றதை எனக்கு குழந்தைக்கு பாய் கிடைக்குமா, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களே, எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் குழந்தை கிடைக்குமா, என் மனைவியும் பலவீனமாயிட்டாளே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 100 வயதுல தேவன் குழந்தை கொடுத்தா. உங்க விசுவாச கர்த்தர் மேல வைங்க. நாவை விசுவாசமா இருக்கி வைங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.